ஈரோடு ரயில் நிலையத்திற்கு பெரியார் பெயர் சூட்ட வேண்டும் என்கிறாரே கனிமொழி. ரயிலுக்கும் திராவிடத்துக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கு. ரயிலுக்கு பின்னாடியா ரயிலுக்கு முன்னாடியா? இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் அப்போ சாதியை ஒழித்ததாக நீங்கள் இன்று கூறும் பெரியாரையே ஒழித்து விட்டு சாதியின் அடையாளத்தை நீங்க 2024 பாராளுமன்றத்தில் வந்தீங்க. நீங்க இப்போ பெரியார் பேர்ல வந்து தூத்துக்குடி ரயில் நிலையத்துக்கு அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்க எவ்வளவு நியாயமாக சிந்திக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு புரிகிறது. இப்ப நீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மண்ணெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் நீங்க வித்துருவீங்களே. இப்போ உங்களை நம்பி நீங்க வந்து நாங்க ஒரு கால் ஒத்துக்கிட்டா கூட பெரியார் ரயில் நிலையம்னா அது ரயில் நிலையம் யாருது? மத்திய அரசு. வித்துற போறீங்களேன்னு கவலையா இருக்கு. இலங்கையில் சன் டிவி, KTV ஆகியவை சமூக சீரழிவை உண்டாக்குவதாக சொல்லி சிங்கள அரசு தடை செய்திருக்கிறதாமே. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தூர்தர்ஷனை தவிர வேற எதுவுமே வந்து தூர்தர்ஷன், சுட்டி டிவி, அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இந்த பக்தி டிவிகள் ஏதோ ஒன்று சிலது இருக்குல்ல, இந்த பக்தி அது மத ரீதியான பக்தி, இந்த மதமாக இருந்தாலும் சரி மற்ற மத ரீதியான இதெல்லாம் தவிர பாக்கி எல்லா சேனல்லையுமே தடை பண்ண வேண்டி வரும். பெங்களூருவில் தெருநாய்களுக்கு தினமும் அரசே சாதம், சிக்கன், மட்டன் தினசரி வழங்க போகிறதா? ஏன் சார் தப்பா சொல்லிட்டேனா? சாரி என்ன தெரியாம சாரி சொல்லிட்டு இருக்கேன் சார். நீ என்ன கேள்வி என்ன கேட்குறீங்க? எங்கேயாவது இது வந்து முதலமைச்சர் காது இந்த மாதிரி திமுக அரசு காதல் வந்துச்சுன்னா ஏற்கனவே 139 நாய்க்கு கருத்தடை பண்றதுக்கு 16 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சியில. ஆமா, இப்போ பெங்களூர்ல பண்ணாங்கன்னு செய்தி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தமிழகத்திலோ வந்து அதிகமான நாய்கள் இருக்கின்றன, தெரு நாய்கள். நான் சொல்றது நிஜமான 4 கால் நாயை சொல்றேன். 9 லட்சம் 2026 வரதுக்குள்ள 10 லட்சம் வரைக்கும் 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்குன்னு ஆல்ரெடி எதிர்பார்க்குறேன். 9 கிட்ட இருக்கு, 9லேருந்து 10க்கு போயிடும், 12 தாண்டிடும். போயஸ் கார்டனுக்கு சென்றதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்கிறாரே வைகோ. போயஸ் கார்டன்ல வந்து அங்கே 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 இந்த மாதிரி நிறைய பேர் விழுந்தே அங்கே இருக்கிற அந்த மண் லெவலு கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அன்றைக்கே கருணாநிதியை நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகம்னு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டு பாடியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பாடுற பாட்டை இந்த புத்தி அன்றைக்கி இருந்துருந்ததுன்னா இன்றைக்கி துரைமுருகன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கலாமா? எழுச்சி தலைவராக இருந்தவர் வந்து எல்லாருமே சீச்சின்னு சொல்கிற சீச்சி தலைவர் ஆகிட்டார். காவி நிறம் பூசப்பட்ட வந்தே பாரத் ரயில்களை முஸ்லிம்கள் புறக்கணித்து ஒன்றிய அரசுக்கு நம் பலத்தை காட்ட வேண்டும் என்கிறாரே தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் அரசியல் தலைவர். திருவள்ளூருக்கு வந்து 1930 டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா காவி நிறம் போட்ட உடை தான் போட்டிருந்தது. இதற்காக போட்டது அவர் பிஜேபின்றதுக்காகவா இல்ல ஜனசங்கம்னு ஒரு கால் வச்சிருந்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, RSSல இருந்தார் அவரு. அது வந்தே பாரத் ரயில், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ரயில். உங்களுக்கு அந்த வந்தே பாரத்தில் போறதுக்கு சௌகரியப்பட்டதுன்னா அதில் போங்க. இப்போ எல்லா ரயிலுக்கும் காவி நிறம் பூசிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காவி என்பது ஒரு நிறம். அதையே பிஜேபியோட வந்து மட்டும் தொடர்பு படுத்தி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாகணும். இப்ப சாமியார போறவங்கலாம் காவியா போறோம்னா அவன் எல்லாருமே பிஜேபியா? வணக்கம். என்ன ஒரே கலர், ஒரே கலர்ல போட்டு வந்துட்டீங்க. நீங்க நான் எடுத்த கடையில நீங்களும் எடுத்துட்டீங்களோ? கடை இல்ல, நம்ம வந்து எந்த கடையில எடுத்தோங்கிறத தாண்டி இது பொதுவான நீல கலர். நீலம், சரி, நீலம். ஆமா, நீலம், ஆமா, அது ரைட்டு. ஆனா அது நேர்கள் தப்பா நினைச்சிடக்கூடாது. அது மாதிரி இப்ப தேர்தல் நெருங்கும்போது வந்து தேர்தல் ஆணையம் கவனிக்குதுன்னா பணமாக கொடுக்காம அதுக்கு பதிலாக பொருளாக கொடுக்குறதுங்கிறது பொதுவான ஒரு அரசியல் மரபு. சரி, தமிழ்நாட்டில், ஆமாம், தமிழ்நாட்டிலையும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வரும்போது ஒரு கால் சட்டையும் இந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்களோ, ஆனாலும் வந்து ஒரே மாதிரி சட்டை அப்படின்னு சொல்லி இது வந்து ஆக சட்டை என்பது வழக்கமாக வந்து மாப்பிள்ளை ஒருத்தர் சட்டை என்னதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னது. இப்போ நம்ம சொந்தமாக அவங்கவுங்க காசு கொடுத்து வாங்கின சட்டையை கூட யாரோ வாங்கி கொடுத்த சட்டை
அப்படி நினைச்சிருவாங்க மக்கள் ஆமா அப்படின்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா, இது வந்து எனக்கு ரொம்ப வருஷமா நான் போடுற சட்டை, எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டை, எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டை, அப்பா வாங்கி கொடுத்த சட்டை இல்ல. அதை தெளிவுபடுத்திட்டு நம்ம கேள்விக்குள்ள போலாம். ஓகே சார், அருமை. முதல் கேள்வி துடியலூர்ல இருந்து மாரிசாமி கேட்கிறார், ஈரோடு ரயில் நிலையத்திற்கு பெரியார் பெயர் சூட்ட வேண்டும் என்கிறாரே கனிமொழி. ரயிலுக்கும் திராவிடத்துக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கு. ரயிலுக்கு பின்னாடியா ரயிலுக்கு முன்னாடியா? இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் 2-3 விஷயம், பல விஷயங்கள்ல. நம்ம தண்டவாளத்தில் தான் சொன்னேன், பக்கத்து தண்டவாளத்தில் ரயில் தடன்னு போகக்கூடிய ஒரு தண்டவாளம், அது ரயிலே வராத தண்டவாளமாக பார்த்து நம்ம போராட்டம் பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் நிலையத்துக்கு பேர் மாற்றுறதுக்காக தான். ஆமாம், அந்த காலத்தில் கள்ளக்குடி கொண்டான் இல்லையா, அது ரயில். அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் போகிற ரயில் வந்து நம்ம வந்து அதுதான் இலவசமாக, தண்டவாளம் மட்டும் இலவசம் இல்லை, அந்த ரயிலில் ஏறினாலும் நம்ம டிக்கெட் வாங்க மாட்டோம். புரியலையா? தண்டவாளமும் இலவசம், ரயிலும் இலவசம் நம்மளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த இலவசமாக வந்து அது வந்து அந்த நம்ம டிக்கெட்லாம் வாங்குறதில்ல. அதுக்கு வந்து நம்மளா வந்து காரணம் ரயில்வே நிர்வாகம். அப்போ கூட அன்னைக்கு இருந்த அன்னைக்கு மத்திய அரசு, இப்போ தானே ஒன்றிய அரசு, அப்போ இருந்த மத்திய அரசு வந்து தான் காரணம். ரயில்வே அவங்க தானே. டிடி அனுப்பாதது, சரியாக செக் பண்ணாதது யாருடைய தவறு? செக் பண்ணியிருந்தாருன்னா தமிழ்நாடு தப்பிச்சிருக்குமே. சரி, பரவாயில்ல, அவரை தான் சார் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ரயில் நிலையம் ஆக ரயிலுக்கும் திமுகவிற்கும் எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, உணர்வு பூர்வமான ஒரு உறவு உண்டு. எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, பாண்டிங், அது உண்டு. அந்த வகையில் அவங்க வந்து பெரியாருடைய பெயரை வந்து ஈரோடு ரயில் நிலையத்துக்கு வைக்கணுன்றாங்க. ஆனால் எனக்கு என்ன 2 விஷயம் அதில் வருது. ஒன்று வந்து இவங்க தேர்தல் 2024 வரும்போது இவங்களுடைய அந்த ட்விட்டர் ப்ரொஃபைலில் வந்து பெரியார் படம் அதுக்கு முன்னால் போட்டாங்க. ஏன்னா பெரியார் பேத்தி அப்படின்னு அப்போ பாடிக்கட்டி சொல்லுவாங்க. இவங்களே திருப்பதி கோயிலுக்கு உள்ளே போய் நல்லா பூர்ண மரியாதையெல்லாம் வாங்கிப்பாங்க. வெளியே வந்துட்டு திருப்பதி கோயிலில் வந்து பாதுகாப்பு எதற்கு, கடவுளுக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறதா, அப்போ அங்கே போனீங்க நீங்கள், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைல்ல, ஏன் உள்ளே போகிறீங்க? அப்புறம் ஏன் போயிட்டு வந்து கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? அங்கே ஏதாவது தவறுகள் நடப்புனா எந்த துறையில் இருந்தாலும் அது சொல்லலாம். இது அங்கே உள்ளே போகிறது பயமாக இருக்குது. பொதுவாக நான் அரசியல்வாதிகளை சொல்கிறேன், அவங்களான்னு சொல்லலை. அரசியல்வாதிகள் எல்லாருமே பாருங்கள், ஒன்று தேர்தல் வரும்போது ஓட்டுக்காக போய் திருநீர் பூசுவாங்க, அப்புறம் வந்து அழிச்சிருவாங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த பில்டப்லாம் கொடுப்பாங்க. இன்னொன்று ரகசியமாக போயிட்டு வருவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணுற பாவங்களுக்கு வந்து ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரோ கடவுள்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதுக்காக வெளியே வந்து கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க, சனாதன ஒழிப்பு அழிப்புன்னு பேசுவாங்க. வீட்டில் வந்து சில பேரை உயர் சாதியினர்னு யாரை திட்டுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க காலை கழுவி அந்த தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. அந்த வீடியோலாம் அதையாவது வெளியே வந்துடும். அது அதாவது ரெட்டை வேடம் போடுது, அது திராவிடம்னாலே அதானே, அந்த 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 போலியாக இருப்பதற்கு பேர் தானே திராவிடம். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, இவங்க வந்து அப்போ வந்து என்ன பண்ணாங்க, 2024 தேர்தலில் அந்த இதை எடுத்துட்டாங்க, ட்விட்டரில் வந்து பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க. ஓட்டு விழாமல் போயிடுச்சுன்னா கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த இடத்துல முக்கியமானது கவனிக்கணும். பனைமரம் போட்டாங்க. பனைமரம் எதுக்கு அடையாளம்னு தெரியும். தூத்துக்குடியில் நிற்கிறாங்க, பனைமரம் அதை வந்து போகிறாங்க. பனைமரம் என்ன உதயசூரியன் போட்டாலும் அர்த்தம் இருக்குது. பனைமரம் போட்டால் என்ன அர்த்தம்? நான் இந்த சாதி என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறாள், நான் வந்து இந்த சாதின்னு அடையாளப்படுத்தி அந்த அந்த பகுதியில் அந்த சாதியினர் கணிசமாக இருப்பதால் நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி நான் உங்கள் வீட்டு பெண் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அது கூட சீமானவர்ம கேட்டிருந்தார், அது எப்படி வந்து அப்போ கருணாநிதியும் அந்த சமூகத்தை, நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக ஆயிடுவாரா அப்படின்லாம் வந்து அவருடைய பாணியில் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, தேர்தல் வரும்போது பெரியாரையே தூக்கி எறிந்து விட்டு சாதியை ஆனால் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, பெரியார் சாதியை ஒழித்து விட்டார்னு. நீங்கள் பெரியாரையே ஒழித்து விட்டு சாதியை உள்ளே கொண்டீங்க. அப்படி பெரியார் சாதியை ஒழித்தாரா என்பதில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சரி, அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் சாதியை ஒழித்ததாக நீங்கள் இப்பொழுது கூறும், ஏன்னா அப்போ நீங்கள் கூறணும் 1949 நீங்கள் வந்து 67 வரைக்கும் பெரியார் கிழின்னு கிழிச்சு இவே ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்கியே, நீ சாதி வெறியை தூண்டுகிறான்னு கார்ட்டூன்லாம் கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க முறை சொல்லியில்.
அப்போ அவர் சாதியை ஒழிக்கலை. இப்போ வந்து நமக்கு தேவைப்படுறார் அவர், அதனால் வந்து அது ரைட்டு. அப்போ சாதியை ஒழித்ததாக நீங்கள் இன்று கூறும் பெரியாரையே ஒழித்து விட்டு சாதியின் அடையாளத்தை நீங்கள் 2024 பாராளுமன்றத்தில் வந்தீங்க. நீங்கள் இப்போ பெரியார் பேரில் வந்து தூத்துக்குடி ரயில் நிலையத்துக்கு அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளவு நியாயமாக சிந்திக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு புரிகிறது. ரெண்டாவது, எனக்கு இன்னொரு கவலை வேற இருக்கு. பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா திமுககாரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லாரி லாரியா டிப்பர் லாரி கண்டெய்னர் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக பிரிவிலையும் நடந்தது, நம்ம இல்லைன்னே சொல்லலை. அதிமுக பிரிவில் நடந்த மணல் கடத்தலில் ஒரு பெரிய புள்ளி குடும்பம் ஏற்படுறது வந்து அட்டப்படத்தில் போட்டவன் நான் தமிழக அரசியலில். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. தவறு தான், குற்றம் குற்றமே. அது என்ன, ஆனால் அதிகமாக இப்போ நடைபெறுவது லாரியை எவனாவது காட்டி கொடுக்கணும்னு நினச்சானா அவனை லாரி ஏற்று கொண்டு வருது, பின்னால் கொண்டு வருது. இதெல்லாம் வந்து திமுக பீரியடில் தான் அந்த அராஜனை போன எபிசோடில் கூட பேசணும் நம்ம. இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் நீங்கள் வித்துருவீங்களே. இப்போ உங்களை நம்பி நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கால் ஒத்துக்கிட்டா கூட பெரியார் ரயில் நிலையம்னா அது ரயில் நிலையம் யாருது? மத்திய அரசு. ஐயா வித்துற போகிறீங்களேன்னு கவலையாக இருக்குது. டப்புன்னு இப்போ ஈரோடு ரயில் நிலையத்தை வந்து கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ வித்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? பெரியார் மண்ணுன்னு சொன்னால் பெரியார் மண்ணுக்கு ஏற்பட்ட கதி பெரியார் ரயில் நிலையத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாதே என்கிற கவலை நமக்கு. ஓகே சார், அருமையான கவலை. அடுத்ததாக பம்மலிலிருந்து வீரராகவன் கேட்கிறார், இலங்கையில் சன் டிவி KTV ஆகியவை சமூக சீரழிவை உண்டாக்குவதாக சொல்லி சிங்கள அரசு தடை செய்திருக்கிறதாமே, அப்படியா அப்படின்னு ஒரு செய்தி நான் கூட படித்தேன். என்ன சார், எவ்வளோ தூரம் அதோடைய அது 100% உண்மையாக நமக்கு தெரியல. சன் டிவி ஓகே செய்திகள் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, KTVல வெறும் திரைப்படங்களா தானே வரும். நம்ம திரைப்படங்களையும் கிட்டத்தட்ட அதே சப்ஜெக்ட் தான் பொதுவாக இருக்கலாம். இது வந்து என்னுடைய யூகம், எனக்கு தெரியாது. KTVல நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் சினிமாவை தான் போடுவாங்க, திரைப்படங்கள் தான் போடுவாங்க. அப்போ நம்ம இப்போ வரக்கூடிய சமீபத்தில் வரக்கூடிய முன்னாலெல்லாம் கதை அம்சங்கள் உள்ள திரைப்படங்கள் அதிகமாக வந்தது. இப்போ சதை அம்சங்கள் அதிகமாக வர சினிமா தான் இப்போ ஓடுது. அது ரைட்டு. ஒரு பெரிய பிரபலமான கதாநாயகினாவோட வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு குத்துப்பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ் ஒன்று ஆடிட்டு போனோம், அதுக்கு பெரிய பேமெண்ட்டு. இப்படி ஒரு நம்ம மாடல் மாறிக்கிட்டே வருது இல்லை? மாடல் எங்கே வருது? ஏன்னா நம்ம அரசியல் சினிமாங்கிறது வந்து ஒரு அப்படி தண்டவாளம். எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த ரயில் தண்டவாளத்துல நம்ம மைண்டு தண்டவாளம் ரயிலை தாண்டி போக மாட்டேன். திராவிடம்னு உடனே தண்டவாளம் ரயில் தான் ஞாபகம் வருது. அது மாதிரி சினிமாவும் இதுவும் அரசியலும் தமிழ்நாட்டில் தண்டவாளம் மாதிரி போகுது இல்லையா? அந்த வகையில் அவர் என்ன இலங்கையில் வந்து நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஐயா உடனே வந்து நான் வந்து அந்த குறிப்பிட்ட டிவிகளுக்கு எதிரானவன் நினச்சிக்கிறீங்க. நான் சொல்கிறது சமூக சீரழிவுகளுக்கு எதிராக உள்ள டிவிகள்லாம் வந்து தடை பண்ண முடியாது. இல்லை சாரி, நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி, முதல்வரே சாரி கேட்குறாரு, நீங்கள் கேட்கலாம் சார். அதுவும் அவர் இப்போ நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் பார்த்தா அவர் தினம் ஒரு தடவை காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஒரு தடவை மக்களுக்கு சாரி கேட்டுட்டு தான் அடுத்தது அவர் வந்து ஒரு சாரி தானா ஒரு தடவை தானேங்க ஒரு துறைக்கு ஒரு சாரி சொல்லணும்ல சார்? சரி, ஒரு பல்லு விளக்கும் போது ஒரு பல்லுக்கு ஒரு சாரின்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். மொத்தம் அவ்வளவு சாரி சொல்லணும். சாரி சொன்னதுனால நமக்கு வந்து நமக்கு வந்து ஏதோ தன்மானம் வந்துருச்சு, உணர்ச்சி வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு, நம்ம ஏதோ எல்லாத்தையும் சரி பண்ணிட போகிறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வழக்கமாக சாரி. ஆமாம் அது வெளியில் சாரின்னு கேட்போம், உள்ளுக்குள்ள சுடிதாரு மற்றது ரைட்டு, அதெல்லாம் அது தனியான, அது வேற, அது இளைய தலைமுறை. அப்பா சாரி கேட்டுட்ருக்காரு. அடுத்த தலைமுறை வந்து சுடிதாரு, அது என்ன ஜீன்ஸு வேற. நான் சொல்றது பொதுவாக சொல்கிறேன். நாகரிகம் வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் கற்பனை பண்ணல. ஆமாம்மா, எனக்கு என்ன கவலைன்னா சமூக சீரழிவுக்கு காரணமான டிவி சேனல்லாம் தடை பண்ணணும்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தூர்தர்ஷனை தவிர வேற எதுவுமே வந்து தூர்தர்ஷன், சுட்டி டிவி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சில சேனல்கள், இந்த பக்தி டிவிகள் ஏதோ ஒன்று சிலது இருக்குல்ல, இந்த பக்தி
அது மத ரீதியான பக்தி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, மற்ற மத ரீதியான இதெல்லாம் தவிர பாக்கி எல்லா சேனல்லையுமே தடை பண்ண வேண்டி வரும். ஏன்னா அந்த சீரியல் பூரா வந்து கள்ளக்காதல், மாமியாரை மருமகன் கொலை பண்ணது, மாமியாருக்கும் கள்ளக்காதல். சாரி, திருமணம். நானும் சாரி சொல்லிக்கிறேன் சார். நீங்க பேராசிரியர் மறந்துடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். திருமணம் கடந்த உறவு. சாரி, திருமணம் கடந்த உறவு. ஆமா, அது இந்த மாதிரி வந்து பயமா இருக்கு சார். ஆமா. அப்புறம் வந்து புருஷனையே விஷம் வச்சு கொள்றது, அப்புறம் வந்து அம்மி வச்சு குத்திட்டாங்க பொண்டாட்டி. இதுக்கு நீங்க சாரி சொல்லணும். இதுக்கு நீங்க சாரி சொல்லணும். ஏன்? இது வந்து பெண் சுதந்திரம், பெண் உரிமை, முன்னேற்றங்க. முன்னேற்றம். அது என்ன, ஆம்பளை தான் வந்து பொண்டாட்டிய வந்து அடிக்க முடியுமா? இல்ல வந்து கொடுமைப்படுத்த முடியுமா? இப்போ பொம்பளைங்க வந்து பாருங்க, கத்தி எடுத்து குத்திடுறாங்க, அம்மி எடுத்து போட்டுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வச்சு ஆம்பளை வந்து அருவான்னு வெளியில வாங்கிட்டு வரணும். பொம்பளைங்களுக்கு வீட்லயே அதுக்கான சகல வசதிகள் இருக்கு. தூங்கும்போது தலையில வந்து கல்லு போட்டாங்கன்றாங்க. ஒரு டம்ளர் பாயாசம் போதும். ஆமா, அது நம்பி நம்ம சாப்பிட்றோம். 24 மணி நேரமும் வந்து நம்பி தான் சாப்பிட்றோம். அப்போ பெண்களுக்கு வாய்ப்பு வசதிகள் அதிகம். ஆனாலும் நம்ம உஷாரா இருக்கணும். அவங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்ல, அதனால நீங்க ஜாக்கிரதையா அவங்ககிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுங்கிற அந்த சமூக நீதி. இப்போ நம்ம இது சமூக நீதினு சொல்லிட்டோம்னா எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எந்த ஹாஸ்டலில் வேணாலும் பாலியல், சிறுமிகள் பாலியல் தான் நடக்கும். அநேகமாக அது வந்து அரசு நடத்துகிற ஹாஸ்டலில் நடக்கும், ஆதி திராவிடர் இதில் நடக்கும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், இது ஆதி திராவிடர், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்லாம் வந்து சொல்லாமல், எஸ்சி எஸ்டின்லாம் சொல்லாமல், இந்த ஹாஸ்டல்லாம் இனிமேல் சமூக நீதி ஹாஸ்டல் பேர் மாற்றிட்டோம்ல. அப்போ எல்லாம் மாறி போச்சு, புனிதமாக்கியாச்சு. இந்த பாலியல் வன்கொடுமை நடக்காது. நடந்தாலும் அதை பற்றி தப்பு இல்லை. நாங்கள் பேரை மாற்றிட்டோம். நாங்கள் பேர் சமூக நீதின்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. பாருங்க, பேர் மாற்றிருக்கோம் பாருங்க. அது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்றது வந்து நம்ம வந்து சமுதாயத்தில், பொருளாதார சமூகத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சமூக நீதி பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அது எப்படி தெரியுமா சார் இருக்கு, காதல் அடிபட்டுருக்குன்னு சொன்னா மூக்குல மருந்து போட்ட கதையா இருக்குது. எது இது நீங்க சமூக நீதினு சொல்றது? இல்லைங்க, நான் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டுன்னு சொல்றேன். நாங்க தான் பேர் மாத்திட்டோமேன்னு சொன்னா இது என்ன சார் கதை? நீ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மூக்குல மருந்து போடுறத சொல்றீங்க. ஐயா, மூக்குல 2 பஞ்சு வச்சுட்டாங்க சமூக நீதிக்கு அப்படின்னா என்னன்னு புரியும். மூக்குல எப்போ பஞ்சு வைப்பாங்கன்னு தெரியும். மூக்குல 2 பஞ்சு வச்சா என்ன அர்த்தம்? அதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். சமூக நீதிக்கு மூக்குல பஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வருது அவருடைய கேள்விக்கு. என்ன கூடாது, இலங்கையில நம்ம வந்து சொன்னீங்களா அந்த பெண்கள் சீரியல்? ஆமா, அந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு விஷம் வச்சு கொள்வது, குழந்தைனோட திருமணம் கடந்த உறவு, அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நண்பனையே வந்து அவ கூடவே இருந்தா அவன் நண்பனோட மனைவியை அபகரிக்கிறது, எதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன ஒரே வார்த்தையில் இதெல்லாம் வந்து விவரமா சொல்றதை விட திராவிட மாடல்ல சமூக இந்த இந்த தொலைக்காட்சிகள்லாம் வந்துருச்சு. ஏன்னா திராவிட மாடல் இருக்கே, நம்ம கிட்டத்தட்ட 58 வருஷமா வந்து திராவிட மாடல் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த 58 வருஷத்துல வந்து ஏற்பட்ட சமுதாய முன்னேற்றம் இந்த சீரியல்களின் இது. இதை சமூக சீரழிவு என்று சொல்லி நீங்கள் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னால், தடை செய்யணும்னால், தமிழ்நாட்டில் டிவி இண்டஸ்ட்ரி டோட்டலா க்ளோஸ். இது நீங்க எனக்கு இப்போ புரியுது. டிவி இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணால் கேபிள் அடிபடும். அது என்னமோ ஒரு கேபிள் சொல்லுவாங்க, 3 எழுத்து கேபிள் ஒன்று யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது. முதல்ல நடுவில் இப்போ கொஞ்சம் 1 மாதம் முன்னால் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கண்கள் பணித்தன இதயம் இணைத்தது, அது முடிஞ்சு போச்சு இல்லையா? அவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இலங்கையில் வந்து அவன் வந்து அந்த குறிப்பிட்ட டிவியில் மட்டும் சேனலை மட்டும்தான் தடை பண்ணோம். இங்கே வந்து எந்த சேனலை வந்து நீங்கள் எத்தனை சேனலில் தடை பண்ணாலும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆமாம், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய அந்த குழுமம் பாதிக்கப்படும். அதனால் வந்து அங்கேயும் சாரி வந்துருச்சு பாருங்க. எங்கள் திராவிடம்னு பேசினாலே சாரி வந்துடுது. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படாது. அப்புறம் வந்து டிவியே நீங்கள் மொத்தமாக ஒழிச்சிடுற மாதிரி ஆகிடும். அது சாத்தியம், கதையே மாறிவிடும். ஆமாம். ஓகே சார், அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், பெங்களூருவில் தெருநாய்களுக்கு தினமும் அரசே சாதம், சிக்கன், மட்டன் தினசரி வழங்கப் போகிறதாமே. ஏன் சார்,
தப்பா சொல்லிட்டேனா? தப்பு ஏங்க இந்த மாதிரி? சாரி என்ன தெரியாம சாரி சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன கேள்வி என்ன கேட்குறீங்க நீங்க? எங்கேயாவது இது வந்து முதலமைச்சர் காது நம்ம திமுக அரசு காதில் விழுந்துருச்சுன்னா, ஏற்கனவே 139 நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு 16 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதா வந்து கணக்கு அமைச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சியில். ஆமாம். இப்போ பெங்களூரில் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு செய்தி தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 8 மண்டலத்தில் ஒரு மண்டலத்தில் 700 நாய் பெங்களூரு மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 திருநாய்களுக்கு அரசே வந்து சாப்பாடு போடுதுன்னா பொதுவாக வந்து அங்கே உள்ள மக்களே போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாரும் வாசலில் நாய் போகுதுன்னா அதுக்கு அது மேலே ஒரு பரிவு அது காட்டுவாங்க. இல்லைனாலும் அது தேடிட்டு போய் சாப்பிடும். இது இருக்குது, அரசு போடுது. அது என்ன ஏதானே சார்? சாதாரண சாப்பாடா? சாதம், சிக்கன், மட்டன். உங்களுக்கு திருநாய் பேரில் எந்த நாய் சாப்பிடுவதுன்னு அங்கே தெரியல நமக்கு. எந்த நாயின்னு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து நாயெல்லாம் நம்ம பேரில் கேஸ் போட்டுற போகுது. ஏன்னா நம்ம ஏதோ அரசியல்வாதிகளை சொல்கிறோம்னு சொல்லி நாயெல்லாம் வந்து எங்களை திருநாயிலை அவமானப்படுத்தினீர்கள் அரசியல்வாதின்னு சொல்லி நம்ம பேரில் ரிட்டு போட்டுறோம், அவதூறு வழக்கு. அதனால் அது நம்ம ஜாகிரதையாக பேசணும் கண்டிப்பாக. அதனால் வந்து அங்கே வந்து ஒரு நாளைக்கு 5000 6000 நாய்களுக்கு தான். நாங்கள் வந்து 139 நாய்க்கு எப்போ ஒரு நாய்க்கு ஒரு தடவை தானே கருத்தடை பண்ண முடியும். அதுக்கே நாங்கள் 16 கோடி கணக்கு எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இதே மாதிரினா இதே அந்த பெங்களூரை விட சென்னை மாநகரத்திலோ தமிழகத்திலோ வந்து அதிகமான நாய்கள் இருக்கின்றன, தெருநாய்கள். நான் சொல்கிறது நிஜமான 4 கால் நாயை சொல்கிறேன். நீங்கள் தெருநாய்கள் தான் வந்து இந்த பாலியல் வன்முறை செஞ்சுட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்குது. இந்த 2 கால் நாய்களை நான் பேசலை, அதுகளுக்கு சோறும் போடக்கூடாது. அது வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளை பார்த்தால் 4 கால் நாய்களை விட எண்ணிக்கையில் கூட இருக்கும் போல தெரிகிறது. அதனால நம்ம அதை பற்றி பேசலை. இந்த 4 கால் நாய்கள் வந்து கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு வந்து சென்னை மாநகரத்தில் வந்து 10,000 நாய்கள் 20,000 நாய்கள்னு சொல்லி சிக்கன் மட்டன்னு சொல்லி போட ஆரம்பித்தாங்கன்னா 9 லட்சம் 2026 வரத்துக்குள்ளே 10 லட்சம் வரைக்கும் 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்கும்னு ஆல்ரெடி எதிர்பார்க்குறாங்க. 9 கிட்ட இருக்குது, 9லேருந்து 10க்கு போய்டும், 12 தாண்டிடும் நாய்களுக்கு போட்டால். ஆமாம், இவ்வளோ பெரிய தொகை ஜனத்தொகை நாய் ஜனத்தொகை இருக்குது தமிழ்நாட்டில். நீ அது என்ன சென்னை மட்டும்? தமிழ்நாட்டில் மற்ற நகரங்கள்லாம் முக்கியம் இல்லையா? 5 சர்வதேச விமானங்கள் இல்லை, மிக புகழ்பெற்ற மாநிலம் நம்மளுது. அப்போ திருநாய்களிலும் எல்லா மாவட்ட தலைநகரிலும் நம்ம வந்து குறைந்தபட்சம் பண்ணி அவன் வெறும் சோறும் சிக்கன் போட்டா நம்ம ஆற்காடு பிரியாணிலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி போடுவோம் நாய்க்கு. போடுவோம், அது மாதிரி போடுவோம். அது மாதிரி போட்டு அப்புறம் அந்த பிரியாணி போடுற அது பாருங்க, அது நல்ல ஸ்கீம் பாருங்க. அது மாதிரி ஒன்று கொண்டுட்டோம்னா அப்போ ரேஷன் கடையிலேருந்து நம்ம வந்து ரேஷன் எல்லாம் வாங்கி மறுபடியும் கேரளா கடத்துற மாதிரி இதில் பாருங்க, இது எவ்வளவு ஒரு சமூக நீதி வருது பாருங்க. அப்போ வந்து திருநாய்களுக்கு ஒரு ரேஷன் கடை மாதிரி மக்களுக்கு மாதிரி இப்போ திருநாய்களுக்குன்னு ஒரு ரேஷன், அது ஒன்று ரேஷன் கடை கூட திறக்கலாம். நம்ம கடைனா அங்கங்கே ஒரு பங்க் மாதிரி திறந்துருவோம். இப்போ டாஸ்மாக் திறக்கலையா, ஒரு சந்தில் கூட திறக்கலையா, அந்த மாதிரி திறந்துருவோம். அப்போ அந்த இடத்துல திருநாய்கள்லாம் போய் வந்து சாப்பிடும். அந்த திருநாய்களுக்கு நம்ம கணக்கு அமைச்சு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, வேண்டியவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு டக்குன்னு லாரியில் அதே கர்நாடகாவுக்கு அதே பெங்களூருக்கு, பெங்களூர் உட்பட கேரளா கர்நாடகா இங்கெல்லாம் கடத்தி இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து அங்கே விற்றுருவோம் நம்ம. அப்போது நீங்கள் பாருங்கள், நம்ம திருநாய்களுக்கு தமிழ்நாட்டு திருநாய்களுக்காகன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் இந்த திட்டம் வந்து திராவிட நாடு, நம்ம சொல்கிற திராவிட நாடு தென்னிந்தியா பூரா வந்து உங்களுக்கு வந்து திருநாய்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திட்டமாக இருக்கும். என்ன, அவங்களாம் பாவம் விலை கொடுத்து வாங்கணும். ஏன்னா நம்ம ரேஷன் அரிசி அவன் விலை கொடுத்து தானே வாங்குறான், காசு இல்லைன்னா இலவசமாக அவனுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் இங்கேருந்து லாரியில் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, செக் போஸ்ட்டில் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதனால் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ரொம்ப உறக்க பேசாதீங்க. இது தெரிஞ்சதுன்னா என் கவலை வந்து 10 லட்சம் கோடிக்கு பதிலாக 12-15 லட்சம் கோடின்னு வந்துட போகுது. ஜாக்கிரதை. கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்குவோம். சீக்கிரட், இது ரகசியம், இதை பார்க்குறவங்களும் பகிர வேண்டாம். ஆமாம். ஓகே சார். அடுத்ததாக குரோம்பேட்டையிலிருந்து சேது குமரப்பன் கேட்கிறார், தேர்தலில் ஜெயித்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகவில்லை என்கிறாரே கார்த்திக் சிதம்பரம். பட் அவர் எம்எல்ஏவாக இருந்தார்ல, எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சார் அவர்.
அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் முதல்வராக வருவதாக இருந்து வரல, ரைட்டு. அதுக்கப்புறம் தேர்தலில் அவர் ஆட்சியை இழந்தார். ஐயா கருணாநிதி முதல்வரானார், முதல்வராக தேர்தலில் நின்று ஜெயிச்சாரான்னு அண்ணாதுரை இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வச்சு செட்டப் பண்ணி நிறைய பேர் போட்டு தள்ளினா அரசியல் ரீதியாக போட்டு தள்ளி தானே வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அரசியலில் வந்து ஜெயிச்சிட்டாரு. முதலில் அவர் வந்து முதல்வரான போது முதல்வர் வேட்பாளராக தேர்தலில் நிற்கவில்லை. இது யார் சொன்னால் கார்த்தி சிதம்பரம். சோனியா காந்தி அவர்கள், உங்களுடைய கட்சி தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்து தேர்தலில் ஜெயித்தும் பிரதமராக முடியல. ஏன்னு கேட்டால் பிரதமராவதற்கான அடிப்படை தகுதி இந்திய குடியுரிமை சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுனால தான் வந்து மன்மோகன் சிங் அது வரைக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிதி அமைச்சர்னு பேர் வாங்கின, நிதி நிபுணர், மேதைன்னு பேர் வாங்கின ஆளை வந்து தலையாட்டி பொம்மையாக்கி அவரை வந்து அதை டம்மியாக்கிய மம்மி. அன்னைனா மம்மி, அன்னை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், அதனால் நாங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுவோம். பெரியாரே சொல்லியிருக்காரு, வீட்டில் வேலைக்காரிகிட்ட பேசும்போது கூட நீ இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும்தான் பெரியார் ஆதரவாளரா? பெரியாருடைய, நான் பெரியார் பேரன். அப்போ நான் கொள்ளு பேரனா? நம்ம வச்சுங்க, நான் பேரன்னா நீங்கள் கொள்ளு பேரன் தான். ஆனாலும் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவோம். அப்போது நீங்கள் டம்மியை உருவாக்கிய மம்மி அப்படின்னு சொன்னா அப்ப தமிழ்ல, சுத்த தமிழ்ல நமக்கு எல்லாருக்கும் பெரியார் பாஷையில புரியுது இல்லையா? அந்த வகையில எங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எடப்பாடியை சொல்றீங்க. வந்து எப்படி சொன்னாலும் அவரவர்களுக்கென்று ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. நான் சொல்றேன், எடப்பாடிக்கு சில ப்ளஸ்ஸுகள் உண்டு. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்து இந்த வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு. அதாவது சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து நிர்வாகம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக செய்தார்ன்ற பேர் இருக்கு. அதே சமயத்தில் நிர்வாக பொள்ளாச்சி நிகழ்வோ தூத்துக்குடியோ சில குளறுபடிகள் வந்து சட்ட ஒழுங்கில் மற்ற விஷயங்களில் இருந்தது என்பதும் உண்மை. குறைபாடுகள் இல்லாத அரசு எது? அப்பவும் மணல் கடத்தல் நடந்தது. என்ன எல்லாமே மறுபடியும் இருகோடுகள் தத்துவம் தான். அதனால் கார்த்தி அவர்கள் வந்து காலாட்டிக்கிட்டே இருக்கணும் அரசியலில். அவர் செய்கிறாரு, தப்பில்லை. காலாட்டுவதின் அர்த்தம் புரிந்து விட்டது. அதான். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், போயஸ் கார்டனுக்கு சென்றதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்கிறாரே வைகோ. ஏதோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இல்லை, போயஸ் கார்டனுக்கு போயிட்டு அப்போ சொன்னது மட்டும் இல்லை, அங்கே போய் சகோதரி அப்படி பார்க்க போனால் ஆசிரியர் ஐயா இருக்காரு திராவிட கழகத்தில். ஒரு காலத்தில் வந்து அப்படியே அங்கே போயிட்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி அங்கே காலில் விழுந்து கிடந்தார். ஒரு பார்ப்பனியம்னு பேசினவர் எங்கே போய் விழுந்து கிடந்தார்? போயஸ் கார்டனில். போயஸ் கார்டனில் வந்து அங்கே இந்த மாதிரி நிறைய பேர் விழுந்தே அங்கே இருக்கிற அந்த மண் லெவலு கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இத்தனை பேர் போய் ஏற்கனவே வந்து அதிமுக அமைச்சர்களாக இருந்தவங்களாம் அம்மாவை பார்த்தோன்னு போட்டுன்னு பொதுக்கிட்டீர்னு விழுவாங்க காலில். அது அவங்களுடைய கலாச்சாரம் அந்த பீரியடில். அம்மா சில பேர் வந்து அவங்க போன அந்த வண்டியோட டயர் இதெல்லாம் தொட்டு கண்ணில் ஊற்றிப்பாங்க. அது ரொம்ப பக்தி மிகுந்தவர்கள் அதிமுகவில் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா. அப்போது வந்து அது மாதிரி போயஸ் கார்டனுக்கு போனது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதுதான் நம்ம கேட்குறது. இன்றைக்கி நீங்கள் பாடுற ஸ்டாலின் புகழ அன்றைக்கே கருணாநிதியை நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகம்னு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டு பாடியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பாடுற பாட்டை இந்த புத்தி அன்றைக்கி இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி துரைமுருகன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கலாமா? அதனால் எது தவறு எது சரி எங்கே கிட்டத்தட்ட நமக்கு 81 வயசில் தான் தெரியுது. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கை, கிட்டத்தட்ட 50-60 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம் தான் தெரியுது. அன்றைக்கே அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம். எந்த தவறு? மதிமுக கருணாநிதி கொலை செய்ய சதி அப்படின்னு அவர் சொன்னார், நான் சொல்லலையா, அவர் சொன்னார். அந்த பீரியட்லேயே நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களை வெளியில் தள்ளி நீங்கள் வந்து போனி ஆகலை அப்படிங்கும்போது தானே அந்த பக்கம் கூட்டணிக்கு போனீங்க அதிமுகவுக்கு. அதுவும் போனி ஆகலைன்னா அப்புறம் 3வது அணின்னு ஒன்று வச்சு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சிங்களே. எங்கேயும் போனி ஆகலைன்னா மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டீங்களே, உலகம் உருண்டைங்கிற மாதிரி. வைகோ அவர்கள் நம்ம வந்து அவருடைய அரசியல் இப்போ எல்லா எழுச்சி தலைவராக இருந்தவர் வந்து எல்லாருமே சீச்சின்னு சொல்கிற சீச்சி தலைவராகிட்டார். அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள கலை யதார்த்தம். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார், காவி நிறம் பூசப்பட்ட வந்தே பாரத் ரயில்களை முஸ்லீம்கள் புறக்கணித்து ஒன்றிய அரசுக்கு நம் பலத்தை காட்ட வேண்டும் என்கிறாரே தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் அரசியல் தலைவர். நான் கூட படித்தேன். பெரிய தலைவர்லாம் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஏதோ ஒரு முஸ்லீம் கட்சியில், அது பேர் மறந்துட்டேன், நான் படித்தேன். அது வந்து வந்தே பாரத்தில் காவி நிறம் இருக்குன்னு. அதுனே காவி நிறம்னா பிஜேபி, அது எல்லா சேனல்லையும் நானும் வந்து பல தடவை சொல்லிட்டேன், இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. பிஜேபின்ற ஒரு கட்சி உருவாவதற்கு முன்னால் ஆண்டாண்டு காலமாக திருவள்ளூருக்கு வந்து 1930 டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா காவி நிறம் போட்ட உடை தான் போட்டிருந்தது. இதற்காக போட்டது அவர் பிஜேபின்றதுக்காகவா, இல்லை ஜனசங்கம்னு ஒரு கால் வச்சுருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆர்எஸ்எஸில் இருந்தார் அவர் திருவள்ளூர் இல்லையே. இப்போ திருவள்ளூரை பற்றி என்னென்னமோ கவி போரரசு, அவர் பேரரசு, அவர் வந்து அதை உரையெல்லாம் போட்டிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காங்க. அதில் ஏதோ பேசும்போது கூட வந்து செயின்ட் தாமஸை பார்த்து தான் வந்து, செயின்ட் தாமஸ்னு ஒருத்தர், செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்கு, அங்கிருந்து வந்தவர் வெளிநாட்டிலேருந்து, அவருடைய அந்த கருத்துக்களை தான் வந்து திருக்குறள் எழுதினார்னு இவங்க திமுக வகைராவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் இதை கலைஞரே ஏற்றுக்கொண்டு, கருணாநிதியை ஏற்றுக்கொண்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் இருந்தார். இந்த செயின்ட் தாமஸ்ன்னு ஒருத்தர் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, செயின்ட் அப்படின்னாலே ஒரு சாமியார்னு வச்சுக்க, புனிதமானவர், கிறிஸ்தவ மதத்தில் புனிதமானவர். நம்ம இந்து மதத்தில் பொதுவாக வந்து சாமியார்னு சொன்னால் எப்படி ஒரு புனிதமானவர்ன்றதுக்கான ஒரு அடையாளம், சாமியார்ன்ற பேரில் இப்படியும் அப்படியும் இருப்பாங்க, அது வேற. நான் சொல்கிறது வந்து பொதுவாக செயின்ட்டுனா என்ன அர்த்தம்னு, துறவி அப்படிங்கிற அர்த்தம். அந்த தாமஸ் அப்படிங்கிறவர், அவர் இங்கே வந்தார்னு ஒரு பக்கம் ஒரு கதையும், அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை, அவர் பெயரை வைத்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார்கள்னு இன்னொரு கதையும் இருக்குது. எந்த கதை உண்மை நமக்கு தெரியல, அது வேண்டவும் வேண்டாம், நம்ம வந்து ரைட். செயின்ட் தாமஸ் இது வந்து திராவிடம்னு சொல்லிட்டு எங்கிருந்தோ வெளிநாட்டிலிருந்து வந்த, அதில் அதான் சொல்கிறது, அதில் வந்து அவர் வந்து திருவள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்துன்னே ஒரு இது வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இந்திரனை பற்றி பாடியிருக்காரு. மகாலட்சுமியோட அக்கா, அதாவது இப்போ மூதேவின்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக அது வந்து மூத்த தேவி, அதான் மூத்த தேவிங்கிறத மூதேவின்னு அப்புறம் பின்னால் ஆகிட்டாங்க. இந்திரன், பிறவி பெருங்கடல், இப்படி இந்து மத ஆன்மீக விஷயங்களாக நிறைய வந்து அதில் இருக்குது. செயின்ட் தாமஸோட கருத்துக்களா? செயின்ட் தாமஸ் வந்து பிறவி பெருங்கடல் வந்து சொன்னாரா? அவங்களுடைய மதத்தில் வந்து மறுபிறவிக்கான, அதாவது பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, பிறப்பு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏன் இல்லை நம்ம கேட்கல, அதான் அவங்களுடைய மத கோட்பாடு, நம்பிக்கை. ஆனால் அது திருவள்ளுவரை நீங்கள் வந்து நம்ம என்ன சொன்னார், ரயில் நிலையம் பேர் வைக்கணும்னு கேட்டாங்களே, அவர் என்ன சொன்னார், தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னார், எல்லா வேசி நூல்னு சிலப்பதிகாரத்தை சொன்னார், தமிழ் படிக்கிறேன், தமிழ் ஒரு சனியன், அதை படிக்க காட்டுமிராண்டி பாஷை. என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சால் திருவள்ளுவர் வந்து ஏதாவது நல்லபடியாக 4 வார்த்தை சொல்லுங்கள். அவரை போய் செயின்ட் தாமஸை பார்த்து தான் அவர் காப்பி அடிச்சாருன்னு சொல்கிறதுக்கு, ஸ்டிக்கர் ஓட்டினாருன்னு சொன்னார். அவர் திருவள்ளுவரை திராவிடனாக்காதீர்கள், அவ்வளவு கேவலமாக பேசாதீர்கள். இல்லை சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் இந்த இதில் காவி நிறம் பூசியிருக்கு வந்தே பாரத்தை புறக்கணிக்கணும்னு சொல்கிறாரு. திருவள்ளுவருக்கு காவி நிறத்தில் தான் உடை முதல்ல இருந்தது. எனக்கு நினைவு இந்த பாட புத்தகங்கள் எல்லாம் வரும்போது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வெள்ளை நிறமாக்கி அதை வந்து அவர் நெற்றியில் இருந்த திருநீரையெல்லாம் நீக்கினது
திமுக ஆட்சியில் தான், கருணாநிதி ஆட்சியில் தான் அது நடந்தது. அப்புறம் பாரதியாருக்கு வந்து அவர் வந்து அந்த திலகம் ஒரிஜினலாக பாரதியார் வந்து அந்த திலகம் இருப்பார், அதை எடுத்துட்டு அது ஒரு முண்டாசை கட்டி ரைட்டு அதை அழகுக்காக பண்ணதாக வச்சுக்கிட்டா கூட அந்த அந்த திலகம் அவருக்கு இயல்பாக அவர் வந்து வாழ்நாள் முழுக்க அணிந்திருந்த அந்த திலகம் அது இல்லை. ஒரு மனிதரை நீங்கள் காண்பிக்கும் பொழுது, இப்போ பெரியாரை வந்து தாடி வச்சுட்டு அவர் இருந்தார். பெரியார் ஈவேரா அவர்கள், ராமசாமி நாயக்கர் வந்து தாடி வச்சுட்டு இருந்தார். இப்போ தாடி இல்லாமல் ஃபுல் ஷேவிங்காக எப்போ ஒரு பீரியடில் இருந்திருப்பார், இளைஞர் பீரியடில். கண்டிப்பாக இன்றைக்கி பெரியார்னு போட்டு அந்த படத்தை போட்டிங்கன்னா ஒத்துப்பாங்களா ஜனங்க? அது உண்மையாக ஒரு ஏதோ ஒரு பீரியடில் தாடி முளைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பீரியடில் அவர் வந்து இளைஞராக வந்து வாலிபராக இருக்கும் பொழுது தாடி இல்லாமல் இருந்திருப்பார்ல. அந்த புகைப்படத்தை வந்து இன்றைக்கி பெரியார்னு அடையாளமாக வச்சிங்கன்னா எப்படி ஏற்றுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு, காவி நிறம் பூசப்பட்டதில்லை, அதுக்கு நம்ம வேற ஒரு பதிலும் வச்சுருக்கோம். சரியா? அது வந்தே பாரத் ரயில், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ரயில். உங்களுக்கு அந்த வந்தே பாரத்தில் போகிறதுக்கு சௌகரியப்பட்டதுன்னா அதில் போங்க. இப்போ எல்லா ரயிலுக்கும் காவி நிறம் பூசிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, அது கூட பரவாயில்ல. இந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் இவிஎம்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் இப்போ சப்போஸ் பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி காவி நிறம் அடிச்சிட்டாங்க, இல்லை தேர்தலில் எல்லா பூத்து வாசல்லையும் காவி நிறம் அடிச்சிட்டாங்க, தேர்தல் பூத்து புறக்கணிச்சிருக்கீங்களா? புறக்கணிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. அதாவது எந்த அளவுக்கு அந்த அந்த மத ஜாதி வெறி வந்து மக்களிடையே வந்து இந்த அரசியல்வாதிகள் தூண்டி விடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வந்தே பாரத்தில் காவி நிறம் மட்டுமா இருக்கும்? அதில் பச்சை இருக்குல்ல, இப்போ பச்சை என்றால் இஸ்லாமியர்களுடைய நிறம், நீலம் என்றால் தலித்துகளுடைய நிறம், இப்படிலாம் வந்து இருக்குது. கருப்பு சிவப்புனா இவங்க, கருப்பு சிவப்பில் நடுவில் வெள்ளைன்னா அவங்க. அது எந்த நேரத்தில் மொத்தமே 7 கலர் தான் அடிப்படையில். அதுக்கப்புறம் அது ரெண்டும் காம்பினேஷனுக்கு வேறு வேறு பேர் வருது, வயலட், பர்பிள், பிங்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. மற்ற கருப்பு சிவப்பு வெள்ளை மஞ்சள் இப்படி தான் வந்து நீலம் பச்சை ஒரு 7 கலர் தான், இந்த வானவில் கலருன்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிப்படை கலர். அதில் காவி நிறம் வரக்கூடாது. காவி என்பது ஒரு நிறம், அதையே பிஜேபியோட வந்து மட்டும் தொடர்பு படுத்தி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாகணும். இப்போ சாமியாரை போகிறவங்களாம் காவியாக போகிறோன்னா அவன் எல்லாருமே பிஜேபியா? பிஜேபியை வந்து மிகவும் கடுமையாக எதிர்க்கும் சாமியார்கள் கூட காவி தான் கட்டுறாங்க. ஆமாம், அதுக்காக அவன் பிஜேபின்னு அர்த்தமா? இல்லை. இது வந்து மக்களிடையே ஒரு பிரிவினையை தூண்டுவது என்பது தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் பேசாமல் அந்த இவிஎம் மிஷின் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து காவி அடித்து விட்டுட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். சார், அதில் எனக்கு ஒரு கேள்வி. அன்றைக்கு திருவள்ளுவருக்கு பூசப்பட்ட அந்த சாயம் அந்த ஒரு திமுக ஆட்சியில் தான் விளக்கப்பட்டு வெள்ளை கலரில் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இப்போ அந்த திருவள்ளுவர் காவி நிறத்தில் இருந்து இப்போ வெள்ளையாக மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா திமுகனால இன்றைய சூழ்நிலைக்கு? அன்றைக்கி மாற்றிட்டாங்க. அன்றைய கேள்வி கேட்டு யாரும் அன்னைக்கு இருந்தது வேற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வந்து மாற்றினாங்கன்னா அப்புறம் அரசை மாற்ற வேண்டிய வந்துடும். எல்லாமே வந்து கால சூழ்நிலை. மைட் இஸ் ரைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வலிமையே வாழ்க்கை, வலியவன் தான் வாழ்வான், அதுதானே. வலியவன் வாழ்வான், இல்லைன்னா வலிதான் வலிதான் மிஞ்சும், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்ததாக சாலி கிராமத்திலிருந்து சங்கர சுப்பு கேட்கிறார். சென்னை தரமணியில் குடிநீருடன் கழிவுநீர் 45 நாட்களாக கலந்து வருவதை திமுக கவுன்சிலரே குற்றம் சாட்டியுள்ளாரே. இது நல்ல திமுக போல, நல்ல கவுன்சிலர் போல. இல்லை அப்படி இல்லை, அது ஓகே. என்ன அதில் வருத்தமான விஷயம்னா அவர் சொல்கிற ஏரியா என்னுடைய ஏரியா தான், தரமணி. நம்ம பகுதி தான். எங்கள் வீட்டில் எங்கள் தெருவுலையும் சரி நிறைய நாட்களில் வந்து இந்த மாதிரி குடிநீர் கழிவுநீராக அங்கே இந்த தெருவில் அந்த தெருவில் மாறி மாறி அடிக்கடி நடக்குது. திடீர்னு வந்து இதில் வந்து எப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா, அதாவது எப்படியெல்லாம் ஊழல் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து திராவிடம் வந்து எப்போவுமே வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். குடிநீர் வந்து கழிவுநீர் கலந்து வர ஆரம்பிக்கும். அது வந்ததுனால ஸ்மெல்லில் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அந்த இதுலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த மேன்ஹோல் இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு மூடி போட்டிருக்கும், அதுலேருந்து பொங்கி வெளியே வரும். வரும்போதே அந்த ஸ்மெல்லு அந்த இதை பார்க்கும்போதே தெரியும். உடனே நம்ம போய் அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் போய் எழுதி வச்சா, நீ எத்தனை தடவை எழுதி வச்சாலும் யாரை போய் பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது.
அப்புறம் அந்த வண்டி வச்சுருக்காங்க, போகிறாங்க வராங்க, அந்த அந்த அள்ளுறதுக்கான அந்த அந்த ஒரு பெரிய வண்டி ஒன்று வச்சு அந்த மோட்டர் வச்சு எடுப்பாங்க, அதை சக் பண்ணி எடுக்குது. அவங்கள பிடிச்சி கேட்டால் ஸ்டாண்டர்ட் ரேட்டு 1500 ரூபா. அரசு இலவசமாக அவர்களுடைய தவறு குடிநீர் கழிவுநீரில் வந்து கலக்குதுன்னா அதனால் எவ்வளவு வியாதிகள் வரும், செத்தையாக கூட போகலாம், மரணங்கள் கூட நிகழலாம். இதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு. அரசுனா மாநகராட்சி எல்லாமே அரசுக்கு தானே வருது. ஆனால் 1500 ரூபா கொடுத்தாதான், 1500 ரூபா கொடுத்தா உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து எங்கே அந்த அடைப்பு இருக்குங்கிறது வந்து உடனடியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி டக்குன்னு அதை நிறுத்தி எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிடுச்சு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அடைச்சிரும். உடனே நம்ம வேறு வழி இல்லாமல் 1500 ரூபா கொடுக்குறோம். நம்ம வீட்டில் இது நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம இப்போ எங்கேயா வெளியே வரும்போது கார் போகும்போது பார்த்தா, நான் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 வீடு தள்ளி ஒரு ஒரு அப்போ என்ன, யார் வந்து எடுத்து விடுறாங்களோ அடைப்பை அவங்க தான் அடைப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இப்படின்னு ஒரு சந்தேகம் யூகம் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க. நீங்கள் சொன்ன அந்த கேள்வியில் பார்த்தா அந்த தரமணியில் வந்து 178வது வார்டோ என்னமோ அதில் வந்து 45 நாளாக கலந்துட்டு 45 நாளாக கலந்துக்கிட்டு இருக்கு. இல்லை எங்கள் வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி நான் நடந்தது 30 நாளாக கலந்தது தான் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெட்ரோ வாட்டர் டேங்கையே ட்ரைவ் பண்ணி சுத்தம் பண்ணி, நல்ல வேலையாக போர் வாட்டர் தண்ணி வந்து வருது, அந்த டேங்கை மட்டும் யூஸ் பண்ணோம். வீட்டில் குடி தண்ணீருக்கு வந்து வெளியிலேருந்து அந்த கேலனில் வாங்க, அவன் கடவுள் எங்கேருந்து அது எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அதை மறுபடியும் வந்து காய்ச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இது நீங்கிடும். அதில் எல்லா அழுக்குகளோ மற்ற வைரஸோ மற்றதெல்லாம். அப்போது இவ்வளவு வந்து நம்ம வந்து ஒரு குடிநீர் அடிப்படை, நமக்கு குடிநீர் கொடுக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் ரைட் நமக்கு. ஆமாம், அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதில் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது இப்போ உதாரணமாக எங்கள் வார்டில் வந்து இருக்குன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லணும், கவுன்சிலர்கிட்ட சொல்லணும். ஆமாம், ஒரு சாதாரண குடிமகனாக சொல்கிறேன். அது நதியே காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா அப்படிங்கிற வசனம் தான் தங்கப்பதக்கம் பட வசனம். ஏன்னால் அந்த கவுன்சிலரே என்ன வந்து முறையிடுறாரு, குடிநீர் 45 நாளாக என் ஏரியாவில் ஒரு கவுன்சிலரால் இதை சரி பண்ண முடியல. அவர் என்ன ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர். அப்படி நடந்தால் மக்களுக்காக, மக்களின் நன்மைக்காக இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி அங்கேயே வந்து இன்னொரு அந்த 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 மாமன்ற கூட்டத்தில் வந்து இன்னொரு அதே பகுதியை அந்த அடையாறு மண்டல அதில் தான் சொல்கிறார். அடையாறு மண்டலம் எங்கள் மண்டலம் தான். திருவான்மியூரில் வந்து அந்த மருத்துவ நிலையத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருந்தது, இப்போ மருத்துவ நிலையம்னு வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கடிக்கு போனால் யாரோ வந்து அங்கே மருந்து இல்லை, வேறு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வரிசையாக வந்து அப்புறம் வந்து இன்னொரு எல்லாருமே திமுக கவுன்சிலர், எதிர்கட்சினா கூட வேணும்ன்ட்டே அவன் பெருசு பண்ணுறான்னு சொல். இந்த இது தாழ்வாக இருக்குது மின் கம்பிகள், மனிதன் வந்து கையை தூக்கினா படுற அளவுக்கு வந்துச்சுன்னு வைங்க. ரெண்டாவது அப்போ தான் வந்து ஒரு லாரி போகும், லாரி போகும்போது மின்கம்பி உரசிச்சுன்னா கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா லாரியே பற்றிக்கிட்டு எரியும். இல்லை வந்து ஒருத்தன் அப்போ தான் ஊர்வலம் போவான் ஒரு கொம்பை தூக்கிட்டு, இல்லை ஒரு இரும்பு விஜய் கட்சின்னு வச்சுங்களேன், அவன் கொஞ்சம் தடாபுடான்னு தான் போவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மற்ற கட்சிகள்லாம் ஒழுங்குன்னு அர்த்தத்தில் சொல்லலை, இப்போ விஜய் கட்சி சமீபத்தில் நடந்ததுனால சொல்கிறேன். ஏதாவது அங்கே ஒரு இதில் இரும்பு போல் ஒன்று ஒரு கம்பை ஒன்று பிடிச்சிக்கிட்டு போகிறான்னு வைங்க, இது இரும்பு மெட்டல் பட்டுதுன்னா உடனே கரண்ட்டு மின்சாரம் தாக்கி வரும். இப்படிலாம் வந்து திமுக கவுன்சிலர்களே யார் வந்து இந்த குறைகளை சரி பண்ண வேணுமோ அவங்களே புலம்புறாங்க. அப்படின்னால் இந்த ஆட்சியின் அவலட்சணம் தெரிகிறது. இது முதல்வர் காதுக்கு விழுந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகம் வந்து அந்த மாநகராட்சி இவரை வந்து தலைவரை வந்து ஒரு தடவை கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் 1 லட்சம் ரூபா அபராதம் போட்டு அந்த அபராதத்தை வந்து அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டப்புறம் கொடுத்தாங்க. நடக்கிற விஷயத்துக்கு மாநகராட்சி தலைவர் மட்டும் இல்லை, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கோர்ட்டில் தனியாக குவார்ட்டர்ஸ் தான் கொடுக்கணும், அங்கேயே குடியிருக்கணும். ஏன்னா அவங்கள வந்து அப்பப்போ ஆஜராக சொல்லி அவங்க 10 நாள் 15 நாள் டைம் வாங்கி ஆஜராகிறதுக்கெலாம் இல்லை.
தினம் 10 கேஸுக்கு இவங்க ஆஜராக வேண்டிய நிலைமை தான் நடக்குது. அப்போ அதனால் வந்து அங்கேயே அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சிடணும். அன்றைக்கி யாரெல்லாம் ஆஜரானமோ அவங்களுக்கு ஒரு லவுஞ்சு மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து அவங்க வசதியாக வந்து உட்கார்ந்து இருந்துட்டு கோர்ட்டில் கூப்பிடும்போது போயிட்டு போகிற மாதிரி. இது வந்து என்னுடைய பரிந்துரை அரசுக்கு. ஏன்னா அடிக்கடி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது உயர்நீதிமன்றத்தில். அதனால் ஒரு லவுஞ்சு ஒன்று கட்டிடலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் லவுஞ்சுன்னு ஹைகோர்ட்டில் கட்டலாம் அப்படின்னு பார் கவுன்சிலுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் நான் பரிந்துரை செய்கிறேன். பரிந்துரை. ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்குறாங்க, பிராமணர்களை அவமதித்து பேசியதால் வாரணாசியில் அகிலேஷ் யாதவ் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்திற்கு பூஜை செய்ய பிராமணர்கள் மறுத்து விட்டார்களாமே. அப்புறம் திட்டிவிட்டு கூப்பிட்டா எப்படி சார் வருவாங்க? அப்படிலாம் அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. அங்கே உள்ளவர்களுக்கு ரோஷம் இருக்கிறது, தன்மானம் இருக்கிறது. அப்போ எங்களுக்கு ரோஷம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு? நான் சொன்னேன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ரோஷம் இருக்குது, தன்மானம் இருக்குது. எப்போ வந்து நம்மளை வந்து கேவலமாக ஒரு 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 சாதியை குறிப்பிட்டு கேவலமாக பேசுகிறாங்களோ, தனிப்பட்ட ஒருவன் தவறு செய்தால் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து குறை சொல்லலாம், தவறு சொல்லலாம். சாதியை வைத்து எந்த சாதியையுமே, உயர் சாதி, தாழ் சாதி, நடு சாதி, பிற்பட்ட சாதி, முற்பட்ட சாதி, எல்லா சாதியும் சொல்கிறேன். சாதியை வைத்து நம்ம அப்ளிகேஷன் போட்டால் அந்த அடிக்கடி சொல்கிறது தான், அப்ளிகேஷன் போட்டால் அந்த சாதியில் வந்தோம். பிறப்பால் மதம் கூட வந்து விருப்பத்தினால வருது, சாதி பிறப்பால் வருகிறது. அதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒன்று வரவே கூடாது, நியாயமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதனால் அதில் நம்ம சமூக நீதி எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த திராவிட மாடலில் உயர் சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு வரும்பொழுது தாழ்ந்த சாதியை உயர்த்தணுங்கிறது போக உயர்ந்த சாதியை தாழ்த்தி சமூக நீதின்னு வந்துச்சு. இதுதான் அவங்க உள்ள ப்ராப்ளம். அதே மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து வெளிப்படையாக வந்து திட்டுறாங்க, வெளிப்படையாக அவங்களும் வந்து வர முடியாது அப்படின்னு தங்களுடைய தன்மான உணர்ச்சியாக காட்டுறாங்க. இங்கே வந்து இங்கேயும் தன்மானம் இல்லை, அங்கேயும் தன்மானம் இல்லை. அரசியல் அந்த பக்கம் அரசியல்வாதிகள் பக்கமும் தன்மானம் இல்லை. ஏன்னா வந்து வெளியில் வந்து சனாதன ஒழிப்பு, கடவுள் மறுப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2-3 ஜீயரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காலாளம்பி தீர்த்தம் சாப்பிட்டு இப்படி இருப்பாங்க. அத்திவரதருக்கு விடிகாலையில் 4 மணிக்கு போய் குடும்பத்தோட ஸ்பெஷல் டோக்கன், விஐபி டோக்கன் வாங்கி பார்த்துட்டு வருவாங்க. சரி, அவங்க தான் வந்து அவர்களுக்கு தான் வெட்கம் இல்லைன்னா இவங்களாவது அடுத்த தடவை வந்து அவங்க வீட்டில் பூஜைக்கு கூப்பிட்டா போகக்கூடாது. நீங்கள் கடவுளை வந்து நாங்கள் கடவுளை வந்து நம்புபவர்கள். நான் சொல்கிறது ஒரு சாதியை மட்டும் சொல்லலை, நான் பொதுவாக இந்துக்களையே சொல்கிறேன். குறிப்பாக திமுகவில் இருக்கும் இந்துக்களை சொல்கிறேன். கடவுள் மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு, கடவுள் வெறுப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. விநாயகர் சதுர்த்திக்கோ இல்லை கந்த சஷ்டிக்கோ வந்து இப்போ தேர்தல் வந்ததுனால தானே பழனியில் மாநாடு, திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு பெருசாக. இதே திருப்பரங்குன்றத்தில் ஒரு 3 மாதம் முன்னால் வந்து அது வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சிக்கந்தர்னு அந்த தர்கா பிரச்சனை வருது. அங்கே வந்து ஆடு வெட்டுறாங்க, இது ஒரு பிரச்சனையாச்சு. இது முருகனுக்கு சொந்தமான மலை, இங்கே வந்து ஆடு வெட்டக்கூடாது. இது 2 பக்கமும் வாதங்கள் விவாதங்கள் வந்தது. அதை அரசியல் பண்ண அப்போ அந்த அரசியலையை வந்து தணிப்பதற்கு இந்த அரசு என்ன செய்தது? அது கோர்ட்டுக்கு போய் தான் ஏதோ ஒரு வழியாக அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்தது. என்னன்னா இவங்க இந்த சாதி மத அரசியலை தூண்டிவிட்டுத்தான் இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியும். இதில் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இப்போ திமுகவில் இருக்கும் இந்துக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஐயா, நான் கடவுளை நம்புகிறேன், நீ கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்கிற? நீ அந்த விஷயத்தில் ஏன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, கந்த சஷ்டிக்கு ஏன் சொல்லலை, வேற ஒரு சிவராத்திரிக்கு ஏன் சொல்லலை, தீபாவளி பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே கூப்பிடுறதா இருந்தாலும் இந்து மதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குங்கும்போது சூரியனை கும்பிடுகிறார்கள். இஸ்லாமிய மதத்தினர் வந்து அல்லாஹ்வை தவிர யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய கோட்பாடு, அதில் நாம் மதிக்கிறோம். அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, அந்த பொங்கல் அதை கிண்டும்போது பக்கத்தில் ஏன் வந்து ஒரு பர்தா போட்ட பெண்ணை வைத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் நட யாத்திரை போகும்பொழுது இந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அந்த பக்கம் ஒரு இஸ்லாமியர், எதுக்காக இந்த காட்சி?
யாரை ஏமாற்றுது? நீங்கள் இந்துக்களையும் ஏமாற்றுகிறீர்கள், சிறுபான்மையினரும் ஏமாற்றுகிறீர்கள். இது வேண்டாம். இது தமிழ்நாட்டில் நடக்கிறது. மற்ற இடங்களில் வந்து வெளிப்படையாக வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இதை தைரியமாக என்னைக்கு கேள்வி கேட்குறாங்களோ அன்னைக்கு இந்த இரட்டை வேடம் போடும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், எந்த கட்சி எந்த இயக்கமாக இருந்தாலும் இந்த இரட்டை வேடம் போடுவது, இந்துக்கள் எழுந்து கேள்வி கேட்க வேண்டாம். இந்துக்கள்னு சொல்லும்போது ஏதோ மதங்களுக்கு நடுவில் நான் தூண்டி விடுறேன்னு சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இவங்களும் கேட்கணும். சிறுபான்மையினர் என்ன கேட்கணும்னா, ஏன் தேர்தல் வரும்போது தான் இது கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வாக்கு வங்கி வேணுங்கும் போது தான் எங்களை சைடில் நிற்க வச்சுட்டு கூப்பிட்டு போவீங்க இல்லையா? அப்படி எங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு அதாவது வாக்கு வங்கிக்கான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறீர்கள். உண்மையான உங்களுக்கு வந்து அந்த கவனிப்போ அந்த அக்கறையோ இல்லை என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, இந்த இரட்டை வேடதாரிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியினராக இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். எல்லாரும் வந்து மரியாதையாக வந்து உண்மையான சமூக நீதி அப்போ கிடைக்கும். சாதியோ மதமோ உண்மையான சமூக நீதி கிடைக்கும். இல்லைன்னா என்ன, அந்த பக்கம் நீங்கள் வந்து திருமாவளவங்கட்சிக்காரங்க அவங்க வந்து கொடி வந்து அவங்க வந்து திமுக கொடி பக்கத்தில் போய் நட்டா வந்து சில இடங்களில் வந்து நடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஆனால் அவர் கூட்டணின்னு சொல்கிறீங்களே, அதே கதை தானே. இந்த சாதி மதத்தில் பற்றி வரும்போது இது அதாவது தமிழ்நாட்டில் இந்த இரட்டை வேடம் இருக்குது. மற்ற இடங்களில் தைரியமாக எதிர்த்து கேட்குறாங்க. இது குறிப்பிட்ட சாதிங்கிறத விட்டுருக்கேன், எந்த மதமாக இருந்தாலும் அதை அவர்களை எதிர்த்து நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்கள். இந்த இரட்டை வேடம் குறையும். கடைசியாக தருமபுரியிலிருந்து விஜயலட்சுமி பிரபாகர் கேட்கிறார், 75 வயதில் தலைவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் மீண்டும் வலியுறுத்தி உள்ளாரே, மோடி ராஜினாமா எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சை. மோகன் பகவத் இந்த RSS தலைவர் சொல்லிகிட்டு இருக்காரு. மோடிக்கு வந்து 75 வயது வந்து இந்த செப்டம்பர் கடைசியிலேயே நம்ம 26 என்னமோ வருது இந்த வருஷம். மோகன் பகவத்துக்கே செப்டம்பர் 11ஆம் தேதி 75 அவருக்கு. அவர் 75. அவர் இயக்கத்தில் இருந்து ஒரு கால் வேறு தலைவரை அடுத்த இருக்கார், ஒசபல்லாவா யாரோ இருக்கார், அவர் ஆக்கிவிட்டு யாரையோ ஒருத்தர் தலைவர் ஆக்கிவிட்டு அவர் விலகலாம். இதில் என்னன்னால் பாஜகவுடைய அப்படின்னு சொன்னால் நான் பாஜக சார்பாக பேசவில்லை. நான் பொதுவாக எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸே ஆட்சியில் இருந்தாலும் அப்படியே அவங்க ஒரு ரூல் வச்சுருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆகி தான் பிரதமர் ஆகிறார். ஆமாம், பாராளுமன்ற உறுப்பினராகி தான் வரார். இப்போ எப்படி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆகி முதல்வராகவோ ஏதோ ஆறா மாதிரி அங்கே. அப்போ அந்த மக்களுக்கு என்ன மதிப்பு, தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு என்ன மரியாதை, அதுக்கப்புறம் வந்து இது அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தேர்ந்தெடுத்து தான் பிரதமர் ஆகிறாங்க. அது ஜனநாயக வழிமுறை. அதில் 75 வயசானால் அவங்க வந்து அதுலேருந்து நீங்கள் பாஜகவுடைய தேசிய கட்சி தலைவராக 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாரையும் நியமிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது உங்கள் கட்சியுடைய விருப்பம். இப்போ வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கட்சி தலைவராக 90 அவர் இறப்பு வரைக்கும் அவர் தானே கட்சி தலைவர், 93 94 வயசு வரைக்கும். 75 வயசு அது அவங்க கட்சியில் அப்படி ஒரு கோட்பாடு அவங்க வச்சுக்கல. கருணாநிதிக்காக வச்சுக்கலையா இல்லை எதனால் வச்சுக்கலையா தெரில, அவங்க வச்சுக்கல. இப்போ 86 வயசு ஆயிடுச்சுன்றதுனால பாவம் வயசாகிடுச்சு இவர் நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்க வேணான்னு துரைமுருகன்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் 93 வயசு 94 வரைக்கும் தலைவராக வந்து கருணாநிதி இருந்தார். அது ஏன்னு கேட்டால் அது மன்னர் பரம்பரை. அதை போய் துரைமுருகனை போய் அந்த பரம்பரையோடு நம்ம வந்து ஒப்பிட முடியுமா? முடியாது. ஸோ அந்த வகையில் மோடி ராஜினாமா செய்து விடுவார் என்று அப்படிலாம் வந்து சில வதந்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்னுடைய கணிப்பில் முதல்ல வந்து அதில் நியாயம் கிடையாது. ஆமாம், 2029 தேர்தலில் அவரை நிற்கக்கூடாது, பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் உங்கள் கட்சியின் கோட்பாடு அது உங்களுக்கு அது கூட வந்து மொரார்ஜி தேசாய் 90 வயசுல பிரதமரா இல்லையா? இந்திய சட்ட அமைப்பில் வந்து அப்படிலாம் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜனாதிபதி ஆகலாம் அப்படின்னு சில அந்த மாதிரி சட்டங்கள் தான் இருக்கே தவிர இந்த வயசுக்கு மேலே ஜனாதிபதி ஆகக்கூடாதுனோ பிரதமர் ஆகக்கூடாதுனோ இல்லை. மொரார்ஜி தேசாய் பிரதமர் 90 வயசுல இருந்தார், 90 சொச்சத்தில்.
தேவகவுடாவும் வயது மூத்து தான் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது மோடி அதனால் வந்து 75 வயசானோன்னு விட்டுட்டு யாரையா கொண்டு வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதோ, அமித்ஷாவும் அநேகமாக அந்த வயதை நெருங்கி கொண்டிருப்பார். இதை ஒட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இது வந்து அப்ளை பண்ணுவது வந்து நியாயம் இல்லை. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியிலேயே கோட்பாடு இருந்தால் கூட கட்சி பதவிகளில் 75 வயசுக்கு மேலே ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வர மாட்டேன், மாநில தலைவர் கொண்டு வர மாட்டேன், தேசிய தலைவர் இப்போ கூட தேசிய தலைவர் வந்து சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன், புரந்தேஸ்வரி, அப்புறம் இன்னும் யார் ஒரு 3 பெண்களில் யாராவது ஒரு பெண்மணி தான் வருவாங்க. அப்படி வந்தால் முதலாக பாஜகவில் ஒரு பெண் தலைவர், தேசிய தலைவர் வந்ததாக இருக்கும். வானதி சீனிவாசன் பேர் கூட அடிபடுது, தெரியல, வரலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி சீனிவாசனோ இல்லை வந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நிர்மலா சீதாராமனோ தேசிய தலைவராக வந்தால் பெண் என்பதோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற பெருமை நமக்கு கிடைக்கும். புரந்தேஸ்வரியும் தென்னாட்டில் இருந்து அவர் NT ராமராவுடைய மகள் தான். ஸோ தென்னாட்டிற்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதானாலே வந்து வடநாட்டு கட்சி அப்படின்னு ஒரு இருக்கும் பொழுது இவங்க 3 பேருமே தென்னாட்டை சேர்ந்தவர்கள், பெண்கள், அதுலேயும் 2 பேர் வந்து தமிழர்கள். அப்படி வரும்போது நடந்தால் மகிழ்ச்சி. பட் இப்படி தான் வரணும்னு அவங்க கட்சியில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இது வந்து ஒரு வதந்தி தான். இது ரெண்டாவது, இதில் லாஜிக் ரொம்ப கம்மியாக இருக்கு. 75 வயசு ஆனால் பட்டுன்னு இறங்கினோன்னா இன்னைக்கு எத்தனையோ ஆளுநர்கள் இருக்காங்க. அவரே எக்ஸாம்பிளுக்கு இருக்காரு. 75 வயசு ஆச்சு, அவர் RSSலேருந்து விலகிட்டு அடுத்து இவர் சொல்லலாமே புத்துமதி. அவரே ரெண்டாவது ஆளுநர்கள் இருக்காங்க. 80 வயது உள்ள ஆளுநர்கள், 80 வயது 75 தாண்டிய ஆளுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மாநிலங்களில். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் பாஜகவில் இருந்தவங்க தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இலகணேசன் அவர்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதே மாதிரி கேரளா கவர்னர், அப்படி பல கவர்னர்கள் இந்த 75 வயசு பல மாநிலங்களில் இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்களோ முன்னால் இருந்து வேறு மாநிலங்களுக்கு மாறி போனவங்களோ இருக்காங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் பாஜகவோ நேரடியாக பாஜகவோ அல்லது ஏதோ ஒரு சார்பாகவோ இருந்தார்கள்னு சொல்லலாம். அந்த வகையில் இதில் லாஜிக் இல்லை. என்ன அது மோகன் பகவத் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் வந்து உள்ள ஒரு ஈகோ கிளாஷ்னால் வருது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி வந்து எடப்பாடி அண்ணாமலை ஈகோ கிளாஷ்னால் ஒரு அரசியல் உருவெடுத்ததோ அதே மாதிரி அங்கே தேசிய அளவில் இருக்கிறது என்பதோடு நம்ம அதை விட்டுற வேண்டியதுதான். சார், அனைத்து கேள்விகளும் முடிஞ்சிருச்சு, பதில்கள் அருமை. இன்றைய நாள் காதோடு நம்ம உலகம் உருண்டைங்கிற மாதிரி ஆரம்பத்தில் என்னவோ அதிலிருந்தே நம்ம வந்து பின்னால் போக வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் முதல் கேள்வி வந்து ரயில் நிலையத்தில் ஆரம்பிச்சிங்களோ? ஆமாம், ரயிலில் ஆரம்பிச்சிங்க. ஆமாம், ரயிலில் ஆரம்பித்தேன். ரயில் தண்டவாளத்தில் கிழக்கே போகும் ரயில், கிழக்கில் தெற்கே போகும் ரயில். நமக்கு கிழக்கில் வங்காள விரிகுடாவில் இருக்குது. சென்னையிலேருந்து கிழக்கு வந்து வங்காள விரிகுடா கடல் இருக்குது. நம்ம ரயிலில் போக முடியாது. நம்ம தெற்கு நோக்கி போவோம். ஆமாம், தெற்கு அப்படி மற்ற பகுதிகளை நோக்கி நம்ம வந்து செல்வோம். வடக்கும் வரலாம். கிழக்கே போகும் ரயில்ன்ற மாதிரி வடக்கே போகும் ரயில், தெற்கே போகும் ரயில், கொஞ்சம் மேற்கே போகும் ரயில். சமீப காலமாக ஒரு முக்கிய தலைவர், ஒரு அப்பா மாதிரி ஒரு தலைவர்னு வச்சுங்களேன். சரி, தமிழ்நாட்டுக்கே அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு வெளியூருக்கு போகிறதுனாலும் அவர் வந்து சாலை மார்க்கமாக போவதே இல்லை. வேலூர் போனார், ரயில் கொஞ்சம் முன்னால் ரயிலில் தான் போனார். வேலூர், திருப்பத்தூர்லாம் போனார். ஆமாம். இப்பொழுது மேற்கு மாவட்டங்களுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நடுவில் தெற்கு டெல்டா மாவட்டம். இப்போ எங்கே போனாலும் காரில் போகிறதில்ல. கார்லன்னா சாலை மூலமாக போகிறதில்ல. மாநகரத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் கார். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான். அதில் கூட உங்களுக்கு வந்துச்சு, போன தடவை பேசணும், கார் யாருடையது, 2 கோடி ரூபா காரு, இளவல் பெயரில் அது பதிவு செய்யப்பட்டது, அதெல்லாம் நம்ம பேசணும். அது சரி, அது ஏதோ ஒரு காரில் போகிறார், இல்லைன்னா கூட அரசு காரில் போகிறார். ஆனால் இப்பொழுது வந்து வெளியூர்களுக்கு காரிலேயே பயணம் செய்வதில்லை, சாலை மார்க்கமாகவே ரயிலில் தான் போகிறார் பிடிவாதமாக. ஆமாம். திடீரென்று இவருக்கு ஏன் இந்த ரயிலின் மீது காதல்? அன்னைக்கு இருந்தது ரயில் தண்டவாளம், டிக்கெட்டு வாங்கினது வாங்காதது, இது அப்போ ரயில் மீது ஒரு அந்த காதல் இவ்வளோ வருஷம் கழித்து மறுபடியும் மீண்டும் மலர்ந்து விட்டதா?
ரயில் மீதான காதல் அப்படின்னா அங்கே தான் எங்கே உள்ள வருது, சனாதனம் உள்ள வருது. அங்கே வருதா? திராவிடம், நீங்கள் திராவிடம்னா சனாதனத்துக்கு எதிர்ப்புன்னு அதெல்லாம் அப்படி தான் மேடையில் பேசுவாங்க, அதெல்லாம் போய் நம்பிட்டு நீங்கள் வேறு. அங்கே தான் சனாதனம் உள்ள வருது. ஏன்னால் ஒரு ஜோதிடர் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டில் ஜோதிடம்லாம் போய் பார்க்குறாங்க, அந்த விஐபியோ விவிஐபி அவருடைய வீட்டில் அது பார்க்குறேன், எல்லார் வீட்லேயும் பார்க்கலாம், அது ஒன்றும் தவறில்லை, அவர்களுடைய விருப்பம் நம்பிக்கை. இவருக்கு சமீப காலத்தில் சாலை மார்க்கமாக போவதில் இவருக்கு, அதாவது வழக்கமாக ஜோதிடர் சொல்லுவாங்க கண்டான்வான், உனக்கு தண்ணியில் தான் கண்டான். அவன் சொல்லதை கேட்டான், நாளைக்கு வந்து நம்ம ஏதோ தண்ணியில் தான் கண்டோம்னா ஆற்றுல குளிக்கக்கூடாது, கிணத்துல போய் குளிக்கக்கூடாது, குளத்தில் போய் குளிக்கக்கூடாது, அருவியில் போய் குளிக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. கடைசியில் வந்து நீங்கள் தண்ணி முழுங்கும்போது பொட்டுன்னு ஒரு ஆள் போயிடுவான், கேட்டான் அவன் ஜோசியம் சொல்லிடுவான், நான் சொன்னேன்ல தண்ணியில் கண்டான்னு. நீங்கள் வந்து குளிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு அவன் எப்படி உயிர் வாழ்வான்? தண்ணி குடிக்காமல் இருந்தான்னா அவன் முன்னாலேயே போய் சேர்ந்துருப்பான். அப்போ தண்ணியில் கேட்டா நான் ஜோசியம் பொய்ன்னு எல்லா ஜோசியத்தையும் தப்பாக சொல்ல, ஜோசியத்துலேயும் ஓரளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக சில அந்த கிரக நகர்வுகளை வைத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க, அடிச்சு விட்றவங்களும் இருக்காங்க. எந்த வகையில் நமக்கு தெரியாது யார் என்னன்னு. அது யாரோ ஒரு ஜோதிடர் அவர் வந்து வாங்குகிற காசுக்கு கொடுத்த காசுக்கு கூவிட்டார். சாலை மார்க்கம் சாலை மார்க்கம் வந்து இவருக்கு இப்போ சமீப காலத்தில் இப்போ வந்து இந்த சனி பெயர்ச்சி ஏற்பட்டது. இந்த சமீபத்தில் வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பீரியடில் நீங்கள் சாலை மார்க்கமாக செல்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதுவும் வந்து நெடிய பயணம், நீண்ட தூர பயணம்னா சாலை மார்க்கம் வேண்டாம். இப்போ நீங்கள் திருப்பத்தூர் போனோன்னா ஏரோப்ளைன்லையா போக முடியும்? அது வேறு, ஏரோப்ளைனில் ஏறுறதுக்கே இப்போ பயமாக இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு சமீப காலத்தில். இப்போ என்ன கூட வந்து யாரோ வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க பெங்களூர், நான் சொன்ன பரவாயில்ல நான் கார்லேயோ ரயில்லையோ வந்துடுறேங்க, அவங்க வந்து ஏரோப்ளைன்னா அட்லீஸ்ட்டு, அதாவது ரயிலில் போகும்போது நமக்கு வந்து டிரைவர் எங்கேயோ இருப்பார், அவர் என்ன பண்ணுறாரோ நமக்கு வந்து கவலை இல்லாமல் நம்ம பாட்டில் வண்டியில் போகலாம். இது ஏரோப்ளைனில் போனால் அந்த பைலட்டு அந்த கேபினையே பார்த்துட்டு ஐயோ தூங்குறாரா, முடிச்சிட்டு இருக்காரா, நடுவில் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறாரே, இவர் மட்டும்தானே ஒருத்தர் தானே பாத்ரூம் போடுறாரு, இல்லை ரெண்டு பேருமே போகிறாங்களா, ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே யார் இருப்பா, இப்படிப்பட்ட கவலைகள்லாம் நமக்கு இல்லை பாருங்கள். அதனால் அது அப்போது சாலை மார்க்கம் இல்லைன்னா இந்த மாதிரி சிற்றூர்களுக்கு சிறுநகரங்களுக்கு செல்லும் பொழுது இதுதான் போகணும், ரயிலில் தான் போயாகணும். அப்போது ரயிலின் மீது மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு கட்சி தலைமைக்கு வந்து ஒரு காதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த காலத்தை அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் சனாதனம். சனாதனம். இந்த சனாதனம், அது ஜோதிடம்னா சனாதனத்துக்கே தானே வரும். அந்த சனாதனத்தின் காரணமாகத்தான் சமீப காலத்தில் சாலையை தவிர்த்து நம்ம தண்டவாளத்தில் புறப்பட்டு. இதில் இன்னொன்று சில பேர் சொல்கிறாங்க, இந்த சாலைகளை எங்கே பார்த்தாலும் வந்து வழியில் குண்டு குழியுமா இருக்கு, அவருடைய உடல்நிலைக்கு வந்து அந்த குண்டு குழியுமா இருக்கிறது, இந்த டைவர்ஷன் போட்டு சுற்றி போகிறது, பள்ளத்தில் போகிறது, ஏறி போகிறது, மேடு பள்ளம், இதெல்லாம் வந்து ஆகாது, அதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. ஆனால் எனக்கு கிடைத்த சில அந்தரங்க தகவல்கள், ரகசிய தகவல்களில்னா இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம் சனாதனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் வந்து அந்த குறிப்பிட்ட தலைவர் வந்து அவருடைய பயணம் வந்து வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த சனாதன இறைவனை வேண்டுகிறோம். ஓகே சார், காதோடும் அருமை, கேள்விகளுக்கான பதிலும் அருமை. நம்ம அடுத்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.